கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி எப்பொழுதும் கூட ஒரு சுயம்பு வளர்ச்சியாக காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. காரணம், இங்க இருக்கக்கூடிய மக்கள். நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்க பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய கோயம்புத்தூர் ஸ்பெஷல் என்பது இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1626 கல்லூரிகள், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல், 1626 1626 காலேஜஸ். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 441 கல்லூரிகள். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த காலேஜஸ்ல 27% ஒரே ஒரு மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கு. பாருங்க, இந்தியாவில் எங்கேயும் கூட இது போன்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்ப்பது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உதயம் போர்ட்டல் which monitors the MSME activities in our country. எவ்வளவு MSME இருக்காங்க. எனக்கு இந்தியாவில் அதிகமாக MSME இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல 2.4 லட்சம் 2,41,000 MSME இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள மட்டும் 2,41,000. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நம்பர். சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,40,000. ஒரு மாநிலத்தினுடைய தலைமை ஆண்டாண்டு காலமாக ஒரு பெரிய நகரமாக இருக்கக்கூடிய சென்னையில 3,40,000, கோயம்புத்தூர்ல 2,41,000. தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்குங்க. அதுல எந்த மாவட்டம் முதன்மை? டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் கூட சென்னை பொறுத்தவரை ஒரே மாவட்டமா இல்லைங்க. செங்கல்பட்டு பிரிஞ்சிருக்கு, திருவள்ளூர் பிரிஞ்சிருக்கு. எல்லா மாவட்டமும் சேர்ந்து எந்த மாவட்டம் தமிழகத்தில் முதன்மையானது எக்கனாமிக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்முடைய கோயம்புத்தூர், நம்ம கோவை. 1,86,000 கோடி, 1,86,000 crore கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னுடைய GDDP, கிராஸ் டிஸ்ட்ரிக்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் எக்கனாமிக் அவுட்புட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டினுடைய 7.5% GDP. மொத்த தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு இருக்குதுங்க? இந்த ஒரு மாவட்டம் 7.5% கோயம்புத்தூர் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு மொத்தமாக சம்பாதித்த ஓன் டாக்ஸ் ரெவென்யூ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய அரசு அவருடைய ஓன் டாக்ஸ் ரெவென்யூ 4,73,311 கோடி. 7.5% நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கோயம்புத்தூருடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே தமிழகத்தினுடைய டாக்ஸ் ரெவென்யூல கோயம்புத்தூருடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் 3 இயர்ஸ் இஸ் 36,000 crore. ஓராண்டுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் 12,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு ஓன் டாக்ஸ் ரெவென்யூவா இங்கிருந்து போகுது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a very very special place. Why it is a very special place ன்னு கேட்டீங்கன்னா you make it special. இங்க இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் சுயம்புவாக இருந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து தைரியமாக அதன் மூலமாக நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்கள். அதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியம், கோவை மாநகருக்கு ஒரு முறை ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னாங்க வெளியே போக மாட்டாங்க. இந்த தண்ணீர், காற்று, ஊர், மக்களுடைய அன்பு, பாசம், பேச்சு, கொஞ்சுகின்ற கோவை தமிழ் எல்லாம் கூட கட்டி போட்டு மக்கள் எங்கேயே இருக்க வச்சிருக்கு. அதனால் கோயம்புத்தூர்ல எத்தனையோ மனிதர்கள் வெளியே இருந்து கோயம்புத்தூர் வந்தாலும் கூட சில நாட்கள்ல அவங்களும் கோயம்புத்தூர்காரங்க ஆகிடலாம். அப்படிப்பட்ட பெருமை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. யார் வந்தாலும் கூட வரவேற்று வந்தோரை வாழ வைத்து கோவை மாநகரம் தமிழகத்தில் எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. வெரி வெரி ஸ்பெஷல் பிளேஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, 27% ஆஃப் காலேஜஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க. One district contributing 12,000 crore revenue every year, tax revenue to a government. யோசிச்சு பாருங்க. One single districtல 2.41 lakh MSME யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழால அதுல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அழைத்து அதுல திறன் மேம்பட்டவர்கள், சிறப்பானவர்கள், சமுதாயத்திற்கு ஊக்கத்தோடு பணி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு விருது கொடுப்பதன் மூலமாக இன்னும் நிறைய மனிதர்களுக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படுத்துவதற்காக கோயம்புத்தூர்ல டைம்ஸ் பிசினஸ் அவார்டு இந்த விருது வழங்கும் நிலையில நம்ம இருக்கும். இதுல எல்லா தரப்பட்ட விருதும் கொடுக்குறாங்க. கல்வியிலிருந்து, அது காலேஜா இருக்கலாங்க, ஸ்கூலா இருக்கலாம், மருத்துவமனைகள்ல இருந்து, ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல இருந்துங்க. இன்னைக்கு குறிப்பா இளைஞர்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வந்து ரெஸ்டோ பார்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் தட் இஸ் ஒன்லி பிளேஸ் தே கேன் கோ. ஏன்னா வேற எந்த என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷனுமே இல்லாமல் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய பப்ளிக் பார்க், ஃப்ரீயா இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து பெருசா எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே
கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் லைஃப், ஒரு சினிமா தியேட்டரை தவிர இல்லாத ஒரு நகரமாக கூட இருக்கும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதையும் அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நம்ம சரி பண்ணணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை, அந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நாம் ஒரு இந்தியனாக இருக்கின்றோம். கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை விசாலமான பார்வை இருப்பவர்கள். கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சு, கோயம்புத்தூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, கோயம்புத்தூர் இன்னும் வளர வேண்டும். இந்த மூன்றில் நம்ம ஒருமித்த கருத்தோடு இருக்கும். இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை, என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம். 2023 கம்ப்ளீட்டட் இயர், ஜனவரியிலிருந்து டிசம்பர் 2023 லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் நம்முடைய நாட்டில் 95 ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குதுங்க. ஒரே நாள் நம்முடைய நாட்டில் 227 பேட்டன்ட் ஃபைல் ஆயிருக்கு. எவ்ரி சிங்கிள் டே 45,205 பீப்புள், 45,205 பேர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் மெம்பராக ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்க. ஒரு நாளுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டுமே ஒரு நாள் இந்தியாவில் 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம். ஒரு நாள் சிறு குறு தொழிற்சாலைகள் யார் நடத்துகிறாங்களோ முத்ரா கடனில் ஒரு நாள் இந்தியாவில் 1329 கோடி ரூபாய் அரசு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க் எஸ்சிபிஸ், அவங்க எம்எஸ்எம்இ கொடுத்துருக்கக்கூடிய கடன் ஒரு நாளைக்கு 6,191 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 40.3 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே போட்டிருக்கோம். 2023 ரிப்போர்ட் கார்டு. அப்படின்னா கண்ட்ரி இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட், கண்ட்ரி இஸ் ப்ரோக்ரெசிங். எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து நம்முடைய நாட்டில் வேகமான ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கோயம்புத்தூருடைய பங்கு நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி திறன்லேயே கோயம்புத்தூரை பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய உற்பத்தி திறனும் கோயம்புத்தூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது நடக்க நடக்க இன்னொரு விஷயமும் நம்ம பேரலா பண்றோங்க. நம்முடைய நாட்டில் நம்ம எல்லோரும் இணைந்து அந்த ஒரே நாளில் 2023 ஆவரேஜா ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,61,000 பேர்த்துக்கு தினமும் குடிநீர் மூலமாக, பைப்பு மூலமாக தண்ணீர் வருது. எவ்ரி டே 2,61,000 people they get a tap water connection every single day. எவ்ரி சிங்கிள் டே இந்தியாவில் 10,993 பேருக்கு ஒரு இலவச வீடு அரசு கட்டி கொடுக்குறாங்க. எவ்ரி சிங்கிள் டே 10,993 houses. எவ்ரி சிங்கிள் டே 1,40,000 டன் பேடி ப்ரொக்யூர் பண்றோம். எவ்ரி சிங்கிள் டே ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டில் 1,67,000 ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இந்தியாவில் நடக்குது. எவ்ரி சிங்கிள் டே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 242 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு இந்தியா, இதுவும் ஒரு இந்தியா. வளர்ச்சியில் ஒரு இந்தியா இருக்கு. மக்கள் வேகமாக வளர வேண்டும் என்று கைப்பிடித்து நாம் தூக்கக்கூடிய இந்தியாவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேரை கைப்பிடித்து தூக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் வளர வளர கீழே இருப்பவர்களும் கையோடு நாம் அழைத்து மேலே வேகமாக கொண்டு செல்லும் பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதிகளாக நாங்கள் எல்லோரும், நான் கட்சி பிரித்து பார்க்கலைங்க, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் ஒருமித்தமாக ஒரு கருத்து, நீங்கள் செய்யக்கூடிய வேகத்திற்கு நாங்கள் அரசியல்வாதிகள் அதே வேகத்தோடு இருக்கின்றோமா? நீங்க வேகமா வளர்றீங்க, வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், நாங்கள் எல்லோரும், நாங்கள் எல்லாத்தையும் ஒரே பிராக்கெட்ல போடுறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறது ஒரே பாக்ஸ்ல நான் வச்சிடறேன். இங்கே அரசியல் எதுவும் கிடையாது, ஒரே பாக்ஸ்ல பொலிட்டீஷியன்ஸ் இருக்கும். நாங்க அவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்கறோமா அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வேகமா வேலை வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை லேண்ட் அக்விசிஷன் ஹஸ் டேக்கன் 15 years. 2009 அனௌன்ஸ் பண்ண லேண்ட் அக்விசிஷன் 2024 468 ஏக்கர் லேண்ட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 15 ஆண்டுகள் வேகமாக வளரக்கூடிய ஒரு நகரத்தினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 15 வருடங்கள் நாம் எடுத்திருக்கின்றோம், நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மட்டும். அது எங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு, உங்களை போல பிசினஸ் இருக்கிறவங்க நீங்க வைக்கக்கூடிய கேள்விகள், எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சிகளும் எல்லோரும் இணைந்து. அதே போல திருச்சி ஏர்போர்ட்னுடைய ரன்வே எக்ஸ்பான்ஷனுக்கு 14 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றோம். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மதுரை அதனுடைய லேண்ட் அக்விசிஷனுக்கு 5 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மொத்தமாக சாங்ஷன் ஆகக்கூடிய ரயில்வே ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 26% மட்டும்தான் லேண்ட் அக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் 74% அனௌன்ஸ் பண்ண ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம லேண்ட் அக்யூர் பண்ணாமல் இருக்கோம். டோட்டல் நேஷனல் ஹைவே 40 ப்ராஜெக்ட்ல 18 ப்ராஜெக்ட்டுக்கு லேண்ட் அக்விசிஷன் பெண்டிங் இருக்கு. இது எல்லாம் கூட அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். நான் அரசியல்வாதியாக இங்கே வந்திருக்கின்றேன். கோவை மாநகரில் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கின்றேன். எல்லா அரசியல் கட்சி நண்பர்களும் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றோம். தமிழகம் வளர வேண்டும், கோயம்புத்தூர் வளரணும், சித்தாந்தங்கள், அடிப்படை மாற்றங்கள் இருக்கலாங்க.
சித்தாந்தத்தில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள், உங்களுடைய பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் இப்படி தாங்க இருக்கணும். உங்களுடைய பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் ஷுட் பி லைக் திஸ். அந்த ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. ஒரு பேப்பரில் படிக்கிறோம், நீங்கள் நடத்தக்கூடிய உங்கள் ஆர்கனைசேஷன்ஸில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் நம்பர்ஸ் பேஸ்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன். இவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறோம், இதே நீங்கள் கேட்கலாம். கோயம்புத்தூர் 34,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், கோயம்புத்தூருக்கு திரும்ப எவ்வளோ வந்திருக்கு? அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. 35,000 crore கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு திரும்ப அரசு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய ஆரோக்கியமான அரசியல். எல்லா அரசியல்வாதிகள் நாங்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை மட்டுமல்ல, கட்டாயம். அதனால் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கோவை மாநகரம் தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான அரசியலில் ஒரு முன்னோடி மாநகரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிட்டிக்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அரசியல்வாதிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா? உங்களுடைய குறைகளை வேகமாக தீர்க்கிறோமா? உங்களுக்கு நல்ல நவீனமான விமான நிலையத்தை வேகமாக கட்டி கொடுக்குறோமா? மெட்ரோ ட்ரெயின்லேருந்து வேகமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோமா? இதெல்லாம் உங்களுடைய கேள்விகளாக இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி யாராக இருந்தாலும் கூட நீங்கள் கேள்வி கேட்க கேட்க நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்டபிள் ஆகும். அதையும் இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை.